வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் விவசாயத்துக்கு பைப்பு வைக்கணுங்க. அந்த பைப் எடுக்கிறதுக்கு குழி தோண்டணும். ஜேசிபி விட்டு குழியை தோண்டிட்டு இருக்கிறோம். சுமார் 2 அடி ஆழம் இருக்குது. ஆழத்துக்கு குழி தோண்டணும். அது நாம் ஜேசிபி விட்டு தான் பண்ணியாகணும். ஆளை வச்சு பண்ணுறது நடக்காத விஷயம். என்னங்கன்னா கூலி இன்றைக்கி ஒரு ஆளுக்கு 1200 ரூபா, 6 பேர் வேணுங்க. அதுக்கு ஜேசிபியே எவ்வளோ பரவாயில்ல. இப்போது ஜேசிபி அங்கேருந்து குழியை குத்திட்டே வந்துட்டுக்குது பாருங்கள். 2 அடி நீளத்துக்கு அப்படியே குழி தோண்டி விட்டுரு. அதுக்கப்புறம் பைப்பு அப்படியே லைனாக பைப்பு கொண்டு போய் அந்த கிணத்துல மோட்டரை வச்சு அங்கேருந்து ஜாயின் பண்ணி அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பைப்பு போட்டு அங்கேருந்து ஜாயின் பண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா தண்ணி அந்த தோட்டத்துக்கு போயிடும். இதுதான் இந்த வேலை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஜேசிபி விட்டு தான் தோண்டியாகணும். ஆளுகளை வச்சு வேலை செய்கிறது ஒரு நாளில் நடக்காது. கிட்டத்தட்ட 10 நாள் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா இன்றைக்கி ஒரு ஆள் கூலிக்கு விட்டாலே 2000 ரூபா வரும். அதாவது மினிமம் 1200லேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே. அதாவது 6 பேர் வந்தால் என்ன ஆகி போச்சுன்னா அது 10 நாளைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். அதுக்கு ஜேசிபி எவ்வளோ வரும் பரவாயில்ல. வருங்க குழி வருங்க எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கன்னு வருங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. போயிட்டு அந்த கடைசி வரைக்கும் நாம் அந்த கடைசி வரைக்கும் குழியை தோண்டி விட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்படி லாஸ்ட்டாக அந்த கடைசி வரைக்கும் போய் அந்த குழியெல்லாம் எடுத்த கடைசியில் பைப்பு போடுவாங்க. பைப்பு போட்ட கடைசியில் இதே ஜேசிபி வச்சு அந்த மண்ணை மூடிட வேண்டியதாக. இதுக்கு ஆளுகளை நம்ம கூப்பிட்டா கிட்டத்தட்ட 1 வாரம் பண்ணிடுவாங்க. 1 வாரத்துக்கு கூலி ரொம்ப காஸ்ட் ஆகிடும். அதுக்கு ஜேசிபி எவ்வளோ பரவாயில்ல. இதுக்கப்புறம் தான் வேலை நிறைய இருக்குது. அந்த பைப்பை அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்டரை கிணத்துக்குள்ளே விட்டு ஜாயின் பண்ணி அடித்து அங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் போட்டுவிட்டா வேலை முடிஞ்சதும். விவசாயத்துக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற வேலை இதுதான். இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். அது விவசாயம் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சும்மா யூடியூப்பில் வீடியோ போட்டு கண்டென்ட்டே எல்லாம் வீடியோ போட்டு அவங்களுக்கெல்லாம் விவசாயத்தை பற்றி தெரியாது. இது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோ. அவங்க பிடிச்சிருந்தால் பார்க்கலாம், பிடிக்கவில்லை இருந்தால் தாராளமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதை போய் நீங்கள் பாருங்கள். தோட்டத்தில் விவசாய பணிகள், பராமரிப்பு பணிகள் வேறு அந்த ஜேசிபி பாருங்க இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து கடைசி வரைக்கும் அந்த குழி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஆளுகளை கூட்டிகிட்டு போனால் நாம் ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் குழி தோண்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்ற அது சாப்பிட்றன்ட்டு போயிடுவாங்க. ஜேசிபி வச்சு நம்ம தோண்டினா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். ஆளுகளை கூப்பிட்டா 1 வாரம் பண்ணிடுவாங்க. அங்கே பாருங்க கடைசி வரைக்கும் குழி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த குழி எடுத்த கடைசியில் பைப்பு போட்டு இதே ஜேசிபி வச்சு அந்த மண்ணை மூடிட வேண்டியதாக. காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி. மொத்தத்தில் தோட்டத்தில் இன்றைய பராமரிப்பு பணிகள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்லேயே இந்தளவு குழி எடுத்தாச்சு. ஆளுகளை கூப்பிட்டா அந்த காவாசி தூரம் தான் குழி எடுத்திருப்பாங்க. மொத்தத்தில் இந்த வழியாக தான் பைப்பு ஜாயின் பண்ணி அங்கே ஜாயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்றைய வேலை இதுதான். நன்றி, வணக்கம்.